ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஒரு கிளிஃபோட டாப்பில் இருந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை ஹரிசாண்டலாக ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹரிசாண்டலாக ஃபயர் பண்ணுற வெலாசிட்டி யூங்கிற வெலாசிட்டி. ஆக்சுவலாக இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கணும், ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாகவே போயிருக்கணும். ஆனால் கிராவிட்டி அதுக்கு விடலை, கிராவிட்டி டவுன்வேர்டாக அது கீழே புல் பண்ணுது. அதனால் ஒரு பெரோபாலிக் பாத் எடுத்துகிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணிடுது. ஆக்சுவலாக இங்கே 2 வெலாசிட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஒன்று வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி. இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா, and there is no component, there is no forces acting in a horizontal direction. அதனால் velocity remains constant in horizontal direction. velocity x directionல மாறவே செய்யாது. நீங்கள் இந்த பாயிண்டில் கொஸ்டின் கேட்குறாங்க, எவ்வளோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி, யூங்கிற வெலாசிட்டி. இந்த பாயிண்ட்லையும் யூங்கிற வெலாசிட்டி, எல்லா பாயிண்ட்லையும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஃபிக்ஸ்டாக இருக்கும். நம்ம ஏர் ட்ராகை நெக்லிஜிபிள் பண்ணிடுறோம். அதனால் அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரீயாக எந்த ஒரு டீசலரேஷனும் ஆக்சலரேஷனும் இல்லாமல் ஹரிசாண்டலாக ட்ராவல் பண்ணும். ஆனால் ஒய் டைரக்ஷன் அப்படி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் டைரக்ஷனை முடிச்சிடலாம். ஏதோ ஒரு பாயிண்டில், இந்த பாயிண்டில் நான் இன்ஸ்டன்டேனியஸ் எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி எழுதுகிறேன். ஆப்வியஸ்லி தட் வேல்யூ வில் பி யூ. இனி y direction பார்க்கலாம். y direction velocity, initial velocity in y direction 0. நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது கம்ப்ளீட்டாக x directionல மட்டும்தான். y directionல நான் velocity நானாக கொடுக்கவே இல்லை. ஒன்ஸ் நம்ம அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா டவுன்வேர்டாக ஆக்சரேஷன் ஆக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப்ஜெக்டை கீழே புல் பண்ணுது. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த நெட் ஃபோர்ஸோட பேர் வெயிட்னு சொல்லுவாங்க, mg. 9.8 m/s² அந்த ஆப்ஜெக்ட்டு ஆக்சலரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு இன்ஸ்டண்ட்டில் நான் டவுன்வேர்டு வெலாசிட்டி எழுதுகிறேன். இப்போ நாங்கள் கான்ஸ்டன்ட்லாம் எழுத முடியாது. இங்கே வந்து வெலாசிட்டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சலரேஷன் இன்டூ டைம். அண்ட் ஒன் ஆஃப் தி கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். அப்போ இந்த ஆக்சலரேஷன் இனிஷியல் வெலாசிட்டி y டைரக்ஷனில் 0. y டைரக்ஷன் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக y டைரக்ஷன் மட்டும்தான் எடுக்கணும். அப்போது வெலாசிட்டி இன் y டைரக்ஷன் ஈக்குவல் டு ஆக்சலரேஷனோட வேல்யூ g. அதனால் இந்த இடத்துல ஆக்சலரேஷனுங்கிற பிளேஸில் ஜின்னு எழுதிக்கலாம். அண்ட் டைம் வந்து t. ஸோ vy ஈக்குவல் டு gtன்னு வரும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி y டைரக்ஷன் வெலாசிட்டி எவ்வளோ வரும், vy ஈக்குவல் டு g இன்டூ tன்னு கிடைக்கும். 2 வெலாசிட்டி. ஸோ ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ணோம். ஏன்னா 2 வெலாசிட்டியும் சைமல்டேனியஸாக அந்த ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது. அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் ரிசல்டண்ட்டாக இந்த டைரக்ஷன், அந்த இன்ஸ்டன்ட்டில் இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ எவ்வளோ வெலாசிட்டி போகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ டேஞ்சன்ட் டு தி கர்வ் வரைஞ்சிட்டோன்னா இதான் ரிசல்டன்ட். ஸோ 2 வெலாசிட்டி வெக்டர் அடிஷன் பண்ணணும். அண்ட் யூங்கிற ஒரு வெலாசிட்டி, ஜிடிங்கிற ஒரு வெலாசிட்டி, 2 வெலாசிட்டி கம்பைன் பண்ணலாம். 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னது, ரிசல்டன்ட் ஃபைண்ட் பண்ணுற ஃபார்முலா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஸ்கொயர்ட் ஆர் ஃபர்ஸ்ட் வெக்டார் ஸ்கொயர்ட் ப்ளஸ் செகண்ட் வெக்டார் ஸ்கொயர்ட் 2ab காஸ் இங்கே 90 டிகிரி. ஸோ இந்த 2 வெக்டாருக்கு இடையில் டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ அதனால் இந்த டேர்ம் 0 ஆயிரும். அதனால் a² ப்ளஸ் b² மட்டும்தான் இருக்கும். இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். வெலாசிட்டி v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் u² ப்ளஸ் இந்த gt ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ g² t² எழுதிடலாம். அண்ட் இதுதான் டோட்டல் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் தட் ப்ரொஜெக்டைல். ஸோ எவ்வளோ வெலாசிட்டி டோட்டலாக அது கிடைக்குது அப்படிங்கிறது இதுதான் மேக்னிடியூட். ஸோ 2 வெலாசிட்டியும் கம்பைன் பண்ணுறோம், யூங்கிற வெலாசிட்டி அண்ட் ஜிடிங்கிற வெலாசிட்டி கம்பைன் பண்ணி ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அண்ட் இன்னொரு குவான்டிட்டி இங்கிருந்து ஃபைண்ட் பண்ணலாம். தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் டைரக்ஷன் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இந்த ஃபைனலாக இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஆங்கிளில் போகுதுன்னு ஃபைண்ட் பண்ண முடியும். இது வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன். அப்போது இதுதான் ரிசல்டண்ட்டாக அந்த ஆப்ஜெக்ட் அந்த இன்ஸ்டன்ட்டில் வர டைரக்ஷன். அப்போது இந்த ஆங்கிள் நாம் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஃபைண்ட் பண்ணலாம். வி கேன் அஸ்யூம் திஸ் ஆங்கிள் அஸ் தீட்டான்னு வச்சுக்கலாம். அப்போது ஒரு tan தீட்டா எடுத்து பார்க்கலாம். tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த தீட்டாவோட ஆப்போசிட்னா இதுதான் ஆப்போசிட் சைடு. நான் இந்த vyங்கிற வெக்டாரை, வெலாசிட்டி வெக்டாரை ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ண முடியும். ஏன்னா வெக்டாரை பேரலாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்போது vy அப்படிங்கிற அதே மேக்னிடியூட், அதே டைரக்ஷனை நான் அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட். இப்போ ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது, y டைரக்ஷன் இருக்குது, ஸ்லோப்பு தானே. அப்போது x டைரக்ஷனில் vx இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லிடலாம், ஆப்போசிட் சைடு y டைரக்ஷன் வெலாசிட்டி பை x டைரக்ஷன் வெலாசிட்டி. இனி y டைரக்ஷன் வெலாசிட்டி gtன்னு தெரியும் அண்ட் x டைரக்ஷன் வெலாசிட்டி uன்னு தெரியும். ஸோ gt பை u.
ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப லாஜிக்கல், டைரக்டாக எழுதிடலாம். டைரக்ஷன் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இது. அண்ட் tan தீட்டா, அப்போது தீட்டா வேணும்னா டைரக்டாக எழுதிடலாம். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் GT/U. இது பண்ணிட்டீங்கன்னா அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி அண்ட் இதோட ஃபைனல் ரிசல்ட்டில் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், எக்ஸ் டைரக்ஷன் பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் டைமில் இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ டைம் எடுத்துக்கோன்னா டீங்கிற டைம் நம்மளாம் அசியூம் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெலாசிட்டியில் போகுது, யூங்கிற வெலாசிட்டி. ஸோ எல்லா பாயிண்ட்லையும் யூ. அப்போ ஹரிசாண்டலாக கவர் பண்ணோன்னா ஒரே ஒரு வெலாசிட்டி தானே போகுது. அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸ் டைரக்ஷன் வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை அந்த எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு டீங்கிற டைம் எடுத்துருச்சு. அண்ட் ஃப்ரம் ஹியர் வி கேன் ஈக்குவேட் டி ஈக்குவல் டு x/uங்கிற ஒரு ஈக்குவேஷன். அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் we are finding using horizontal direction. நான் இந்த பர்டிகுலராக ரேண்டமான ஒரு இன்ஸ்டன்ட்டில் இந்த கண்டிஷனை நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கிருந்து ஹரிசாண்டலாக எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் டேக்கன் வந்து டி, வெலாசிட்டி வந்து யூ, ஹரிசாண்டல் ரேஞ்ச் அது. இப்போ எக்ஸுங்கிறது ரேஞ்ச் ஹரிசாண்டலாக அந்த இன்ஸ்டன்ட்டில். இப்போ என்ன பண்ணலாம், ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கணும். அண்ட் ஒய்ங்கிறது தான் ஆக்சிலரேட்டட் மோஷன். அதனால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ½ at². இங்கே சொல்லணுன்னா GT² சொல்லலாம். ஆக்சலரேஷன் இஸ் G. அப்போது இனிஷியல் வெலாசிட்டி இன் y டைரக்ஷன் 0. அப்போது S அப்படிங்கிறது y ஆக்சிஸ், கரஸ்பாண்டிங் y வேல்யூ. ஸோ y ஈக்குவல் டு ½ GT² வரும். அண்ட் இந்த டீயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 3 seconds ஆயிருந்துச்சுன்னா, அப்போது மேலேருந்து இந்த ஆப்ஜெக்ட் ஒய் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஏன்னா டவுன்வேர்டு தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. அதுக்கும் 3 seconds தான் ஆயிருக்கும். ஏன்னா டைம் அப்படிங்கிறது ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணாது. ஸோ சைமல்டேனியஸாக இது ரைட் சைடும் ட்ராவல் பண்ணுது, அதே டைமில் ஒய் டைரக்ஷன்லையும் ட்ராவல் பண்ணுது. அப்போ இந்த பாயிண்டில் வர்றதுக்கு ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னு கேட்டாலும் ஒன்று தான், எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு கேட்டாலும் ஒன்று தான். ஸோ அதனால் சேம் டைம் எடுத்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். மேலே இருக்கிற டைமோட வேல்யூவை டேரெக்டாக இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். ஒய் ஈக்குவல் டு ½ GT². T² அப்படிங்கிறது x²/u². ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. இது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னா, இஃப் யூ நோ தி எக்ஸ் வேல்யூ, நீங்கள் இங்கே கீழே இருந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டே போகிறீங்க, நீங்கள் ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஃபார் கிவன் எக்ஸ் வேல்யூ வி கேன் ஃபைண்ட் கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் கரஸ்பாண்டிங் எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்கிறத சொல்லிகிட்டே வர முடியும். அண்ட் ஹியர் இது வந்து ஒரு பேராபோலாவோட ஈக்குவேஷன், y directly proportional to x². அப்போது இது ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதும் இந்த டைம் தான். அண்ட் நீங்கள் டைம் ஆக்சிஸே இல்லை, அப்போது எக்ஸ் வேல்யூ கொடுக்க ஒய் வேல்யூ கிடச்சிட்டே இருக்கும் கரஸ்பாண்டிங். அண்ட் இதை ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் இதில் கேட்கலாம், டைம் ஆஃப் ஃப்ளைட். ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் டைம் ஆஃப் ஃப்ளைட். டோட்டலாக கீழே விழுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். ஸோ அதுக்கு என்ன வேணும்னா கொஸ்டினில் என்ன கொடுப்பாங்கன்னா டோட்டல் ஹைட் ஆஃப் தி கிளிஃப் கொடுத்துருவாங்க. ஹெச்ங்கிற ஹைட் வச்சுக்கும். இது கீழே விழுகணும். கீழே விழுதுன்னா ஒய் டைரக்ஷன் ஜேர்னி எடுத்துக்கணும். ஒரு வேளை ஹரிசாண்டலாக பற்றி பேசியிருந்தாங்கன்னா அந்த டைம் எடுத்துக்கலாம். ரெண்டு ஒரே டைம் தான். யோசிச்சு பாருங்கள், இது மேலே ஹெச்ங்கிற ஹைட் கவர் பண்ணுற டைம் ஒன்று தான். இங்கிருந்து இது ஹரிசாண்டலாக இங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம்னு கேட்டாலும் ஒன்று தான். ஏன்னா டைம் ஈக்குவல் டைம் எடுத்துகிட்டே தான் இருக்கும் ரெண்டு ஆக்சஸ்லையும். அப்போது ஹெச்ங்கிற ஹைட்டு கொடுத்துட்டு எவ்வளோ டைம் கீழே விழுகிறதுக்கு ஆகும் அப்படின்னு கேட்டால் ஆக்சலரேட்டட் மோஷன் தான். அதனால் அந்த 3 ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். எஸ் ஈக்குவல் டு ut plus ½ GT² again. Displacement, total height தான் displacement, அதனால் h. y direction, initial velocity 0 plus ½ into g into t². So rearrange பண்ணலாம். time equation, time of flight tf equal to 2h/g, root வரும், root of 2h/g. ஸோ நாங்கள் என்ன பண்ணேன், இங்கே டைம் இந்த 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம், g டிவைட் பை 2h/g வந்துருச்சு. அப்புறம் அந்த t² இருக்குது. ஸோ டைம் தான் வேணும், அதனால் ரூட். ஸோ டேரெக்டாக எழுதிட்டேன். ஸோ ரிசல்டன்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட் root of 2h/g. ஸோ ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனில் கம்ப்ளீட்டாக
இதில் எல்லா குவான்டிட்டிஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். லைக் இந்த வெலாசிட்டி மட்டும் ஹரிசாண்டல் மட்டும் எவ்வளோ, y டைரக்ஷன் வேல்யூ எவ்வளோ, டோட்டல் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைரக்ஷன், பர்டிகுலர் டைரக்ஷன். நம்ம இந்த ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும் டீட்டா, டிபெண்ட்ஸ் அப்பான் ஜிடி வேல்யூ, இந்த டீட்டாவும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபைன் பண்ணலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி ஃபைன் பண்ணோம் ஒவ்வொரு பொசிஷன்ஸ், அண்ட் டைம் ஆஃப் லைட் ரூட் ஆஃப் 2h/g. ஸோ இதெல்லாம் பாசிபிள் கொஸ்டின்ஸ் ப்ரொஜெக்டைல் மோஷனில்.